رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله الذين جاهدوا في سبيل الله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال أيضا: وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹுக்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாதாக. சாந்தி மதமேந்திய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாதாக. ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கன் எனக்கும் அப்பல் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹல் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வஅதீஹு. கண்ணியம் சக்தியுள்ள ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்வீர்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, புனிதமான ரமலானை மிகவும் நெருங்கின ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்ஆ நாம் ரமலானில் இருப்போம். ஹயாத்துடன் இருந்தால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. மேலானவர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டால் நமது உள்ளத்தில் ஒரு புது சந்தோஷம், அமல் இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு உற்சாகம் வருவதை பார்க்கிறோம். கணவன்களே, அல்லாஹ் இந்த ரமலான நமக்கு அப்படித்தான் தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறது அதிகமா அமல்களை செஞ்சு உங்களோட மீசான்ல நன்மையுடைய தட்டை நீங்க பாரமாக்கிக்கோங்கன்றதான். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை மனுஷனை நரகத்துல போடணும். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை எங்களையே தண்டிக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறான்? எங்களுக்கு உலகத்துல வாழ்ற காலத்துல நிறைய சலுகைகளை தரான். தெரிந்துக்கோங்க, தப்புக்கோங்க. நீங்க நல்வழியில் ஆகிக்கோங்க. லேசான ஒரு உதாரணம் பாருங்க. இப்ப வீட்டுல சில நேரம் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், கேட்டை மூடிட்டு வான்னு. மறுநாளும் அவர் கேட்டை திறந்து வச்சுட்டு வாராரு. கேட்டை மூடிட்டு வான்னு. மூணாவது தடவையும் கேட்டை திறந்து வச்சுட்டு வந்து எங்களுக்கு கோபம் வந்துடும். எத்தனை தடவை சொல்லணும் கேட்டை மூட சொல்லி? ஏசுமா இல்லையா? ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா, 2 தடவை சொன்னா விலகணும். எப்ப பார்த்தாலும் மறந்துட்டேன்.
இந்த உரையாடல் எங்க எல்லாத்துல வீட்டிலும் நடக்கிறது. பிள்ளைகளை கேசுற, மனைவி கேசுற. மேலானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனோட தாயை விட 70 மடங்கு அன்புள்ளவன்றத எப்படி காட்டுறான் பாருங்க. தொழுகை எங்களுக்கு ஃபர்து, 5 நேரம் தொழுதுதான் ஆகணும். தொழுகை இல்லாட்டி தண்டனை. அப்ப இந்த சத்தத்தை போட்டுட்டு அல்லாஹ்க்கு விட்டு வைக்கலாம். இந்த தொழுகையுடைய விஷயத்துல தொழுகை இல்லாட்டி தண்டனை இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் பள்ளியில ஞாபகப்படுத்துங்க. அதான் சுன்னத்துல் வாக்கு. சுபஹுக்கு எழுப்பற்ற அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை பொறுமதி சிறந்தது, எழும்புக. சரி, லோஹருக்கு வரும் ஹய்ய அலஸ் ஸலாத், தொழுகைக்கு வாங்க. அஸ்ருக்கு, மறு மக்ரிபுக்கு, மறு இஷாக்கு. ஒரு நாள், 2 நாள், 3 நாளா? இந்த தீன் உலகத்துல நிலைத்திருக்கும் காலமெல்லாம் ஒரு கலிமா சொன்ன மூமின் உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அதான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க. மனுஷன் மறதியாளன், அல்லாஹ் அவ்வளவு சலுகை தந்திருக்கிறான். முஸ்லிமா பிறந்தா பள்ளிக்கு போகத்தானே ஓடும், பரவாயில்லை. பள்ளி என்று இருந்தா 5 நேரமும் ஞாபகப்படுத்துங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களை உள்ளுக்கு எடுக்கிறான். நோம்புல ஒரு நஃபிலுக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, ஒரு 20க்கு 84 வருஷங்களுடைய நன்மை லைலத்துல் கத்ருக்கு எல்லாம் தாரான். வாங்க, நரகத்தை மூடி வச்சுட்டோம், சொர்க்கத்தை திறந்து வச்சுட்டோம், வாங்க. அல்லாஹ்வுடைய நோக்கம் நாங்க சொர்க்கத்தின் பக்கம் போகணும். மேலானவர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். அல்லாஹ் தாருஸ்ஸலாம் சொர்க்கத்தின் பக்கம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். இவ்வளவு சலுகையை தாரான். நானும் நீங்களும் தயாரா? நாங்க ரெடியா? யோசிங்க. மேலானவர்களே, நான் ஒரு விஷயத்தை தெளிவா விளங்குறேன். குறிப்பா நான் பெரியவங்களுக்கு சொல்லுறேன். ஒரு குடும்பஸ்தனை பொறுத்தவரையில 3 விதமான பொறுப்பு இருக்குது. ஒன்று, எங்கட புள்ள உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னால உள்ள பொறுப்பு. அது அந்த புள்ளையுடைய முதல் நாள் தாயின் வயிற்றில் தரிப்பட்டதிலிருந்து ஆரம்பம். வாப்பட கடமை அதுக்கு துஆவை ஓதுறது. அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான ஃபீமா ரஸக்தனா. ஒவ்வொரு வாப்படையும் கடமை அந்த பிள்ளை தன்னுடைய தாயின் வயிற்றிற்கு செல்லும் அந்த நேரத்துல, யா அல்லாஹ் ஃபீமா ரஸக்தனா, இந்த உறவின் மூலமாக எனக்கு ஒரு புள்ளையை தருவியேண்டா, அதில் ஷைத்தானிலிருந்து பாதுகாத்தது வாப்பட பொறுப்பு. வாப்பட பொறுப்பு. இப்ப புள்ள பிறந்துருச்சு. நான் மிச்ச சுருக்கமா சொல்றேன். இந்த பிள்ளைய வளரும் வரைக்கும், திருமணம் முடித்து கொடுக்கும் வரைக்கும், பொம்பளை பிள்ளைய, ஆம்பளை பிள்ளை ஆப்பிள் பால் 10 வயதை அடைந்து தன்னுடைய தேவையை தான் செய்து கொள்ளும் வரைக்கும் அந்த ஆம்பளை பிள்ளைய பார்க்கிறது வாப்பட கடமை. கணவன்களே, நாங்க இந்த 2மே செய்வோம். நாங்க நோமெல்லாம் நடக்கிறத பேசுவோம். யாருமே பிள்ளையில வீணாக்க விரும்புற இல்லை. பிள்ளையில கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம். ஆனா 3வது ஒரு பகுதி இருக்கு. இன்கேஸ் சில நேரம்
திடீரென்று நாங்க கண்ணை பொத்திட்டா, நாங்க மௌத்தாவிட்டா, அதுக்கு பிறகு ஏண்ட பிள்ளைய எந்த நிலைமையில வச்சுட்டு போறோம்? வாழக்கொள்ள பேலன்ஸ் பண்ணி 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 வாழுவோம். மகன் அங்கல போவாத, இங்கல போவாத, மகள் அங்கல போவாத, இங்கல போவாத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, அதை கேட்காத, இதை கேட்காத, அதை செய்யாத கட்டி காத்து பிள்ளைய வளர்க்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் யோசிங்க. குடும்பம் எல்லா ஆத்மாக்களும் மௌத்தா போறது உறுதி. ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் யோசிப்போம், நான் இந்த நிமிஷம் மௌத்தா போனால் ஏண்ட புள்ளேல்ட்ட மார்க்கம் இருக்குதா? நான் இந்த நிமிஷம் மௌத்தா போயிட்டால் அடுத்த நிமிஷம் ஏண்ட பொம்பளை புள்ளேண்ட ஒழுக்கம் பாதுகாக்கப்படுமா? நான் இப்ப மௌத்தா போயிட்டால் ஏண்ட மகன் ஊருல ஏண்ட பேரை வெப்பானா சேர்த்த பூசுவானா? ஒவ்வொருத்தர் யோசிக்கணுமா இல்லையா? மேலானவர்களே, இது ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு. சில குடும்பங்கள் பார்க்கிறோம், வாப்பா ஹயாத்தோட ஈக்குவல கொடி கட்டி பறந்த குடும்பங்கள், ஊரில் முன்மாதிரியா இருந்த குடும்பங்கள், உதாரணம் காட்டப்பட்ட குடும்பங்கள். பாரு அந்த பிள்ளை எப்படி வளர்த்திக்கிறது, பாரு எப்படி இருக்கிறார்கள். பேசப்பட்ட குடும்பங்கள், வாப்ப கண்ண மூடி 3 நாள் போவல்ல. எங்கட பாசையில சொல்றேன்னா 3 கட்ட முடியல, நானா தம்பி அடிச்சு கொண்டு சாகுவாங்க. பாக்குறோமா இல்ல? வாப்பாட மையத்தை வச்சு கொண்டு பிள்ளைய சண்டை, வாப்பாட சந்து பள்ளியில பள்ளிக்குள்ள சண்டை. எந்த அளவுக்கு சண்டைண்டா, அந்த சந்தாக்கு அங்கல தட்டி பண்ற அளவுக்கு சண்டை. ஊருக்காக வந்து நாயோட தம்பியோட சண்டைய விளக்குற அளவுக்கு சண்டை. கோர்ஸ்ல போய் பாருங்க, எத்தனை காலி வழக்கு, எத்தனை வேலி வழக்கு, எத்தனை சொத்துடைய வழக்கு இன்னைக்கு குடும்பங்கள்ல. ஒவ்வொரு பெற்றார்களும் யோசிக்கணும். நாங்க இந்த ஜனாசா தொழுகையில ஒரு துவா ஓடுவோம். நாங்க வளமே நான் சொல்றதான், நிறைய பேருக்கு பாடம் இல்லை. சுத்தா நாங்க ஹஜரத் மாரவின சொல்ற ஜனாசா தொழுகை 3வது தக்பீருக்கு பின்னால் துவா ஓடுதல். பாடம் உள்ளவங்க நீண்ட துவா ஓதிக்கோங்க, இல்லன்னா அல்லாஹ் நாங்க பாக்குற சாரி நாங்க 2வது குழு அல்லாஹ் வரும். மேலானவர்களே, ஜனாசா தொழுகையில் ஒரு முக்கியமான துவா வந்து இருக்குது. அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வ லா தஃப்தின்னா பஅதஹு வக்ஃபிர் லனா வ லஹு. முதலாவது தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது தக்பீருக்கு பின்னால ஸலவாத், 3வது தக்பீருக்கு பின்னால மையத்துக்காக வேண்டிய துஆ. யா அல்லாஹ் இவன பாவத்தை மன்னி, இவன கஷ்டத்தை போக்கு, கபரை விசாலமாக்கு. 4வது தக்பீருக்கு பின்னால ஓதுற துஆ என்னது? அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வ லா தஃப்தின்னா பஅதஹு. பொருள் என்ன தெரியுமா? மிச்சம் சுருக்கமான நேரம் என்றதால நான் தேவையான பாயிண்ட மட்டும் சொல்றேன். வலா தஃப்தின்னா பஅதஹு. யா அல்லாஹ் இவரை அழைச்சிட்டு மௌத்தா போயிட்டாரு, வாப்பா மௌத்து, வாப்பாக்கு போறோம், எங்களுடைய குடும்பத்துல ஃபித்னாவை உண்டாக்குறாங்க, பிரச்சனையை உண்டாக்குறாங்க. எப்பயாவது யோசிச்சோமா மையத்து தொழில இப்படி துவாய்க்கு? வாழ்ற காலத்துல எவ்வளவு நாம சமாளிச்சு வாழ்ந்தாலும்
பிள்ளைக்கு தீன கொடுத்துட்டு போவாங்க. நாங்க கட்டி காத்த குடும்ப பேரை 2 மணித்தியாலத்துல குடும்பத்தில் இல்லாம அந்த குடும்பம் இந்த குடும்பம் அந்த மாஸ்டர் குடும்பம் இந்த அகரத்தின குடும்பம் வருஷ கணக்கில் பேர் போட்ட குடும்பங்கள் சீரழிஞ்சு சின்ன பின்னமா போறதமா. மேலானவர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். ஏந்த புள்ளைய சரியா விட்டுட்டு போறனா, எங்கட புள்ளையில சரியா வச்சுட்டு போறோமா? ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறேன். நாங்க முன்சத்துல இருந்து எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு ஆப்புல புள்ளை பள்ளி நாளைக்கு நாங்க கண்ணை போட்டுட்டால் வீட்டுல பள்ளிக்கு போறவன் யாரு? யோசிப்போம். வீட்டுல 3 ஆம்புல 4 ஆம்புல புள்ள 6 ஆம்புல புள்ள இருக்கிற பெருமையா சொல்ற. எங்க ஒருத்தர் சிங்கள மீடியம், ஒருத்தர் இங்கிலீஷ் மீடியம், ஒருத்தர் தமிழ் மீடியம், ஒருத்தர் ஜப்பான்ல, ஒருத்தர் கட்டார்ல, ஒருத்தர் துபாயில. எங்கடவனுக்கு 2 லட்சம் சம்பளம், 2வது 3 லட்சம் சம்பளம். எல்லாம் சொல்லுவோம். நாங்க மட்டும்தான் பள்ளியில, நாங்க மட்டும்தான் ஜும்மாக்கு ஆரம்பிக்கிற பள்ளியில. திரும்பி பாருங்க, ஜும்மா மிம்பர்ல கேட்கிறாரு. ஒவ்வொரு சாப்பிடுறாங்க. யோசிங்க, நீங்க வந்து சப்புல உட்கார்ந்துட்டீங்க, உங்களோட பள்ளிக்கு வந்துட்டாங்கன்னா இல்லையா அப்பெல்லாம் அடிச்சு பாருங்க. மேலானவர்களே, என்ன பிரயோஜனம்? ஊர்ல 700 குடும்பம் இருக்கின்றா, 700 குடும்பத்தில் இருக்கிற மூத்தவன் பள்ளியில இருந்தா, புள்ளே மரவில இருந்தா, நாளைக்கு நீங்க கண்ண போட்டினா உங்களோட வீட்டுல இமாம் ஜமாத்துக்கு போற ஆளுங்க யாரு தயாரிச்சுட்டீங்களா? இனி வீட்டுல முசீபத் வருமா மாத்திச்சா? வீட்டுல கருத்துல வருமா மாத்திச்சா? இன்னைக்கு எல்லா வீட்டுல முசீபத், எல்லா வீட்டுல கருத்திரியம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது. செலவழிக்க செலவழிக்க செலவு வந்து கொண்டே இருக்குது. மருந்துக்கு அறவாசி, ஸ்கூலுக்கு அறவாசி. மருந்துக்கு அறவாசி, படிப்புக்கு அறவாசி. சின்னதுக்கு எல்லாம் படிப்புக்கு செலவு, பெருசுக்கெல்லாம் மருந்துக்கு செலவு. ஆன்சர் இஸ் 0. விடைய பார்த்தா சம்பளம் முடியக்குள்ள 5 பேலன்ஸ் இல்ல. ஏன் எங்க வீட்டுக்கு பழக்கம் வர மாட்டேங்குது? இஸ்லாம் சொல்லுது, நீங்க 5 நேரம் தொழுங்க, அல்லாஹ் உங்களுக்கு 5 விதமான பரக்கத்தை தாரான். முதலாவது என்ன? உங்களுக்கு கஷ்டம் வராது, ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகும். மெயின் பாயிண்ட் விட்டுட்டோமே பாய்னாங்க, மெயின் பாயிண்ட் விட்டுட்டோம். எதுல பரக்கத்து இன்கமிங் என்ட்ரன்ஸ் மூடிட்டோம். அவுட்கோயிங் மட்டும்தான் தொடர்ந்து சம்பாதிக்கிறதெல்லாம் கொல்லப்பட்டதாக போகுது. மாஸ்டருக்கு 50%, டாக்டருக்கு 50%, கையில ஒன்றும் இல்லை. படிச்ச இவ்வளவு படிக்க வச்சோமே பிள்ளைங்க ரிசால்ட்ஸ் என்னன்னு கேட்டா அவன் எக்ஸாம் ரிசால்ட்ஸ் வரலாம். அதை ஒழுக்க வேண்டியது சுத்தம் W. பெருமையா பேசுறதான் எங்களுக்குள்ள 4A, எங்களுக்குள்ள 3A, எங்களுக்குள்ள 10+ qualified. எதுக்கு qualified ஆகி ப்ரோக்ராம் இல்ல? புள்ள மோசமா இல்லாட்டி
வாப்பாவை மதிக்க தெரியாத பிள்ளைய வளர்த்துட்டு அவனை ஊரே கேட்டாடி பிரோஜனம் இருக்கிறான். வீட்டுக்கு நல்லவரை போனவே இல்லை. இன்னைக்கு எத்தனை வாப்பமாருக்கு சொல்லணும் வீட்டுக்கு நல்லவங்க, எத்தனை வாப்பமாருக்கு சொல்லணும். மேலானவர்களே, எங்கட மௌத்துக்கு பின்னால புள்ளைய தயாரிச்சிட்டோமான்னு யோசிங்க. நான் பல தடவை சொல்றதுதான், மௌத்துக்கு பின்னால புள்ள நல்லவாடா இருக்கிறது ஒரு சைட்ல, மையத்து தெரிவிக்கிறது முக்காவாசி தெரிவிக்கிறது. மௌத்துக்கு பின்னால மௌத்தாவி ஒரு நாளைக்கு ஜனாசா தெரிவிக்கிறது கூட புள்ள நாங்க தயாரிச்சில்ல. மேலானவர்களை திரும்பி பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம், சீராக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஒரு காலத்துல சொன்னோம், பாவம் என்றால் என்ன? சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது. சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது. பெரிய பாவம் என்றால் என்ன? சாராயம் குடிக்கிறது. குடும்பம் செய்யற பாவம் என்றால் தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கிறது. அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, அப்ப பெரிய பாவம். இப்ப வீட்டுல 6 பேர் இருந்தா 6 புள்ளையோட கையில தியேட்டரும் வந்து, படமும் வந்து, பாட்டும் வந்து, அது தங்களையும் வந்து. இப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா? இப்ப எங்களுக்கு பாவம் என்று சொன்னா அது கூடி 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 அப்டேட் ஆகி வீதியில இருந்து சிகரெட்டு பேரு, சிகரெட்ல இருந்து புடுக்கு பேரு, கஞ்சாவி அப்படி வந்து இப்ப அதுவும் சப்ஜெக்ட் இல்ல. கிட்ட ஒரு கல்யாணம் பேசிருக்கிறாங்க. கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயின பிறகு மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சான், பொடியன் எப்படி என்று. நோம்பலா சென்னா நல்ல பொடியன், கொஞ்சம் தெரியாத அங்கலஞ்சில கொஞ்சம் கூத்து வலிக்கு என்ன, கொஞ்சம் லேசா அங்கலஞ்சில பாவனைகள் இருக்கின்றப்போ அதே குடு அடிக்கிறது லேசா பாவனை என்றான். பாவங்கள் இன்றைக்கு கேர்லெஸ், கணக்கில்லாமல் ஒரு சமான்ல இருக்கிறோம். பாவனைகள் கணக்கில்லாத அளவுக்கு மாறி இன்றைக்கு ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன் நல்லா விளங்கி போங்க. நாங்க எல்லா இடத்திலும் ஞாபகப்படுத்துறோம். பீடி சிகரெட்ல இருந்து, கஞ்சால இருந்து, குடுல இருந்து, ஐஸுக்கு வந்து ஜினா ஃபனா எல்லாம் முடிஞ்சு இப்ப எங்கட புள்ளைய பாதுகாக்கணும் எதுலையும் தெரியுமா? மேலானவர்களே, தப்லீக்லயோ தௌஹீத்லயோ தரீக்காலயோ இல்ல, புள்ள மதம் மாறி போவாம பாதுகாக்க வேண்டிய ஜமான்ல இருக்கிறோம். நான் ரெக்கார்டிங் ஆகுறதால நான் மிம்பர்ல வச்சு ஊரு பேரை செல்ல நேரத்துக்கு நாங்க செல்ல போல உங்களுக்கு ஜெபிக்காது, தனிய வாங்க நாங்க சொல்லுறோம். பல ஊருகள்ல எங்கட வாலிப பிள்ளை மதம் மாறி போயிருக்கிறாங்க. அது பௌத்த மதத்துக்கு போனாங்க, இந்து மதத்துக்கு போனாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு போனாங்க, அப்படியும் இல்லை. அதை விட ஒரு படி மேல அல்லாவே இல்லை என்ற அளவுக்கு போயிட்டாலும். எத்தனை முஸ்லிம் குடும்பங்கள் எப்படி வாழ்றாங்க தெரியுமா? எலக்ட்ரால் பிள்ளைகளோட பேசினா இறங்கும், ப்ரொஃபஷனல்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டதாரிகள். நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட பாருங்க, யூடியூப்ல எல்லாம் வரும். அந்த வெள்ளம் வந்துச்சு தானே, வெள்ளம் டைம்ல மதங்களுக்கு அப்பால் மனிதநேயம் வந்துச்சா? மதங்களை தாண்டிய மனிதநேயம், மதங்களை தாண்டிய உறவின் கரம். மீனிங் விளங்குதா? இதுதான் புரோபகண்டா. மதங்களுக்கு அப்பால் மனித நேயம். அவங்க என்ன சொல்ல வார தெரியுமா? நிறைய பேர், எல்லாரும் இல்ல, நிறைய பேர் சொல்ல வாராங்க, மதம் இல்ல, நாங்க உருவாக்கி கொண்டுதானப்பா. பாரு, மாற்று மத சகோதரர்கள் நிறைய பேர் நாஸ்திகர்களாக மாறி பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பிரபல்யமானவர்கள். அவங்களோட பேச்சு என்ன?
இந்த மதங்கள் எல்லாம் முஸ்லிம் கிறிஸ்தவ இதெல்லாம் நாங்க தான் உருவாக்கி கொண்டே தானே. ஒன்றாவது நாங்க மனுஷத்தன்மையா வாழ பழகுவோம். போச்சா? எத்தனை முஸ்லிம் இளந்தாரி புள்ளைல காட்டணும். ஒரு காலத்துல மதம் மாறினாங்க பொண்ணுக்காக வேண்டி. மாற்று மத பொம்பளை பிள்ளைல முடிச்சு கொண்டு இவன் அங்கல போயிடுவான், இல்லாட்டி அவளை இங்கல வந்துடுவான். ஆனா இப்ப அப்படி இல்லை. தலையில போடப்படுகிற சிந்தனைகள், கற்பனைகள் அல்லாஹ் இல்லை என்ற அளவுக்கு போயிடுச்சு. எனவே மேலானவர்களே, மிச்சம் பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு சரிய மாற்றத்தை குறிப்பிட்டு போவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியான கவலை. நான் பல இடங்கள்ல சொல்ல வைக்கிறேன். சொல்லேதுமான ஒரு உதாரணத்தை சொல்லுறேன். ஒரு 60 வயசு தாண்டின ஒரு சகோதரரை கண்டேன். வயசாளி, தாடி மீச புருவதெல்லாம் வளர்த்து நடுங்குது, கை கால் பிடிச்சுதான் நடக்கணும். பேசினா அவ்வளவு ஹதீஸ் சொல்லுறாரு. எத்தனை பேசுறதுக்கெல்லாம் பல மொழிகள் நல்ல படிச்சால் எத்தனையோ பைத்த பாடம் அவருக்கு. முருகா ஓடுமா, சுபான மௌலுதோடுமா, முயதின் மௌலுதோடுமா, மௌலதுகளும் பாடம், ஹதீஸும் பாடம். நான் ஆரம்பத்துல பேசப்பட்டு நினைச்சேன் ஒரு ஆலிமோ தெரியாது, அவ்வளவு புராணாயத்து பாடம். பேசி முடிஞ்ச போது வாரம் 5 பேர்த்து முசாஃபா செஞ்சுட்டு வெளியே வரக்குள்ள ஏதோ வந்தவ சொல்றாரு, அக்கே கீழா என்ன கவுதுபாங்க அக்கே. திரும்பி பார்க்கல, ஒரு பௌத்த மத பெண்மணி நின்று கொண்டிருக்கிற ஒரு வயசாளி ஆச்சிம்மா, கட்ட கவுனோட இந்த கை இல்லாத இதோ போட்டுக்கொண்டு ஆச்சிம்மா. நான் கேட்ட யாருன்னு, அவன் மனைவி. கண்ணீர் வடிங்க. நல்ல குடும்பம். என்ன முடிவு தெரியுமா? அவர் சொன்னாரு, நாங்க கஸ்ட் வந்து இவரோட பேசிட்டு போற, இவர் வயசாளி, இவருக்கு பள்ளிக்கு வரையலான்னு தெரியும் ஹஜ்ரத், நாங்க இதுவும் வரலாத்து நாளைக்கு பொட்டியில அனுப்பிடுவான். நேற்று முன்னாத்து ஒரு ஜனாசா செய்தி பார்த்திருப்பீங்க. நிவான் சேப்பலேபேவா, நான் பேர செல்ல விரும்பல, ஒரு முஸ்லீம். யோசிச்சு பாருங்க, கலிமா சொன்ன குடும்பத்தினர் முஸ்லீம் பெண்கள் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா முஸ்லீம் பொம்பளை இறக்கம் ஒன்று சுத்தம், 2வது மிச்சம் தூசணத்தால் எல்லாம் கத்த மாட்டாங்க. முஸ்லீம் பொம்பளை பெரிய கல்யாணம் முடிச்சவங்களுக்கு தெரியும். எங்கட பொம்பளை பிரசவ நேரத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ்தான் கத்துற. பிரசவ வேதத்திலையும் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டு பிறந்த பிள்ளைகள் வேற எந்த சத்தமும் கேட்பதற்கு முன்னால் வலது காலில் அதானும் இடது காலில் எக்காமத்தும் சொல்லப்பட்ட பிள்ளைகள் தாளாட்டும் பொழுது தாளாட்டப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு பொத்தில போய் என்று சொன்னால் அந்த உண்மை வாப்பட நிலைமை யோசிப்பாரு. விருப்பமா? இன்னைக்கு அப்துல்லா, அப்துல் காதர், அப்துல் ஆஜி, அப்துல் ரஸாக், ஆஜியார், ஆஜியாரி, ஆஜியார், ஆஜியாரி பேர புள்ள பொத்தில போறதுக்கு விருப்பமா? இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. புள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க. பள்ளியோட தொடர்பார்க்குங்க. எந்த அளவுக்கு புள்ளைய பள்ளியோட வச்சுட்டு போவோமோ, அவன் இமாம் ஜமாத் முன்ன பின்னாடினாலும் கவலையில பள்ளியோட தொடர்பா இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் கப்பல் ஏறிடமா எப்படியாவது தப்பிக்கொள்வான். இல்லைன்னா பாதுகாக்கணும். மேலானவர்களை, முடிவு பயங்கரமா இருக்கும். எனவே ரமலான சந்தர்ப்பமா இருப்போம்.
அல்லாஹ் எங்களை யாருமே பாவிகளாக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு இதை தன் சந்தர்ப்பமா தந்திருக்கிறார். தௌபா செஞ்சு தீர்ந்துக்கோங்க. லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு நான் இதை தந்திருக்கிறோம், உங்களை நீங்க எல்லாமே மாறி திரும்பி தக்வாவாளர்களாக ஆகிக்கோங்க என்று அல்லாஹ் சொல்லுறான். எனவே கண்ணியத்துக்குரிய கணவர்களே, நான் தௌபா செய்யறதுக்கு 27 ரக்காத் மீக்கத்து பண்ணிக்க வேண்டாம். 26 செத்து போனா என்ன செய்யற? 125 மௌத்தா போனா என்ன செய்யற? ரமலான் ஆரம்பத்தில் இருந்து எங்கட இஸ்திக்ஃபார், எங்கட தௌபா, எங்கட ஸலவாத், எங்கட ஸிக்ர், எங்கட துஆ அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். அவர் இபாதத்தை செய்வோம், பள்ளி அலங்கரிப்போம். இபாதத்தினால நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ் பேசின எனக்கும் கேட்டவங்களுக்கும் தெரிவை தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أطلع في سماء النبوة سراجا لاميا وقمرا منيرا، وأطلع في إتمام الرسالة ثمرا زاهيا وزهرا منيرا. تبارك اسمه وتمت كلمه وعمت نعمه وجرى بما كان وبما يكون قلمه. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى عصمة لمن التزم به. أحذركم من رعبوسا قمطريرا. فيا إخواننا المسلمون، من أطاع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فعليكم معاشر المسلمين باتباع رسول الله صلى الله عليه وسلم وأصحابه، واتقوا الله ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. بارك الله لي ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بآيات الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمسلمين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله أحمد حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر، وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله الأطهر. وصلى الله على سيدنا محمد وعلى آله ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. ألا إن الله تعالى أمركم بالصلاة والسلام على من هو الشافي لنا، فقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله مولانا العظيم. اللهم صل على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. وارض اللهم عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي المرتضى وعن بقية المبشرين بالجنة رضوان الله تعالى عليهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب يجيب الدعوات. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك أنت الغفور الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العليم يذكركم واشكروا له يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.